மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு இந்திய திருநாட்டில் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழக வெட்டு கழகம் ஆட்சி செய்கிற இந்த தமிழ்நாடு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சியில தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும், நடந்தது. ஆனால் எங்கள் தாவேக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று பீத்திக் கொள்கிறார்கள், வாய்ஸோடால் பேசுகிறார்கள். ஒரு பெண் காவலருக்கே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லையே. ஒரு பெண் காவலருக்கு, டியூட்டியில் இருக்கிற போலீஸுக்கு டிவிக்கு ஆட்சியில திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு பெண் காவலர் டியூட்டியில யூனிஃபார்ம் போட்டு இருக்கிற ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. ரோட்ல மக்கள் நடமாடுற ரோட்ல ஒரு மையப்பகுதியில் கொலை செய்யப்படுகிறார். கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்யப்படுகிறார் தன் கணவரால். ரோட்ல, வீட்டில் இல்லை. வீட்டில் நடந்தாலும் அது ஒரு பெரிய அஃபென்ஸ் தான். ஒரு பெண் போலீஸ் அவங்க யூனிஃபார்ம் போட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, டியூட்டியில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரன் வழிமறிச்சு கலாட்டா பண்ணி நடு ரோட்ல குத்தி கொலை பண்றான் பொண்டாட்டிய. ரோட்ல நடக்குது இது. குத்துனவன் புருஷனோ எவனோ, ஆனா ஒரு பெண் காவலாளி, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், பேர் தாமரை செல்வி. குடியாத்தம் காவல் நிலையம். இந்த சம்பவம் நடந்தது எங்க ஊர் குடியாத்துல. இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. கரெக்டா இரவு இந்த மாதிரி ஒரு 8 மணி அப்படி. நான் சொல்றேன் எங்கன்னு கேட்டீங்கன்னா, குடியாத்தனுடைய அவுட்ல இருக்கிற நெல்லூர்பேட்டை ஏரின்னு ஒரு மிகப்பெரிய ஏரி, குடியாத்தனுடைய மையப்பகுதி அது. அந்த இடத்துல தான் காலையிலும் மாலையிலும் இரவு நேரங்களில் கூட நடப்பயிற்சி மேற்கொள்வார்கள். வாக்கிங் போகிற ஏரியா அந்த ரோடு. எப்பவுமே ஜன நடமாட்டம் இருக்கும். லாரி, பஸ்ஸு, 2 வீலரு, ஆட்டோரு, ஒரு கூட்டமாக. அது ஒரு ஊருக்கு விட்டு வெளியே இருந்தாலும் பக்கத்தில் ஒட்டின மாதிரி என்னாச்சு, அந்த வழியாக தான் பேரணாபேட் போனோம், வீக்கோட்டா போய் பெங்களூர் போனோம். அந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் ஒரு பெண் காவலாளி ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி நடு ரோட்டில் நிற்க வச்சு அவங்க வீட்டுக்காரன் கத்திரிக்கோள் எடுத்துன்னு குத்தி வயிற்றுல, நெஞ்சில, கழுத்துல, தலையில துடிக்க குத்தி செத்த பிறகு அங்கிருந்து போறான். அவன் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறான். அவனும் குத்திக்கிறான் வயது போய். ஸோ எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லாத மாநிலம் தமிழ்நாடு என்பதற்கு எங்கள் குடியாத்தத்தில் ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு பெண் காவலாளி, பெண் போலீஸ் தாமரை செல்வி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. காக்கி சட்டை போட்டு இருக்கும் போது கொலை பண்ணிட்டாங்க. இதுல இவங்க சிங்கப்பெண் படம்ன்றாங்க. உண்மையிலே கொலை செய்யப்பட்ட ஹெட் கான்ஸ்டபிள், பெண் போலீஸ் தாமரை செல்வி, அந்த அம்மா உண்மையிலே ஒரு சிங்கப்பெண் தான். முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிங்கப்பெண் அறிமுகம் பண்ணாங்களே, நீ சிங்கப்பெண்ணு சொல்றதுக்கு முன்னாலே எங்களுடைய தமிழ்நாடு பெண் போலீஸ் அனைவரும் சிங்கப்பெண்கள் தான். நீங்க சொல்லி தான் அவங்க சிங்கப்பெண்ணான்றது இல்லை. அவங்க திமுக ஆட்சியிலும் சிங்கப்பெண்ணா தான் இருந்தாங்க, ஏடிஎம் ஆட்சியிலும் சிங்கப்பெண்ணா தான் இருந்தாங்க. முதல்ல பெண் போலீஸ் கொண்டு வந்தவரை முத்தமிழ் என்ன டாக்டர் கலைஞர். அதை பெரிய அளவில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா ரீச் பண்ணாங்க. அதன் பிறகு கலைஞர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தார். தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஃபுல் பவர் கொடுத்தாங்க. ஸோ ஏற்கனவே அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண் போலீஸ் அவங்க ஏற்கனவே சிங்கப்பெண்கள் தான். நீங்க தான் சிங்கப்பெண்ணு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிங்கப்பெண்ணு சொன்னீங்களே, புதுசா சிங்கப்பெண் நியமிச்சிங்களா? ஏற்கனவே எங்க போலீஸ், எங்க சிங்கப்பெண் போலீஸுக்கு யூனிஃபார்ம் மாத்தினீங்க சிங்கப்பெண்ணு. அதுக்கு ஒரு விழாலாம் வச்சுட்டார். ஆஹா, பெண்களை பாதுகாப்பதற்கு நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிங்கப்பெண் என்று ஒரு புதியதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு சிங்கப்பெண்ணு சொல்லி. அவங்களுக்கு ஒரு தனி யூனிஃபார்ம். அவங்க காலேஜ், ஸ்கூல் பகுதிகளில், சினிமா தியேட்டர், மக்கள் நடமாடுற பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, மார்க்கெட்டு, இங்கெல்லாம் இருப்பாங்க. பெண்களை கிண்டல் பண்றவங்கள அவங்க அடிச்சு எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பெண் போலீஸ் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யூனிஃபார்ம் மட்டும் மாத்திரி ஆட்சியினுடைய சாதனை பார்த்தானே. இன்னைக்கு நீ சொல்ற அந்த சிங்கப்பெண்
சிங்கப்பெண்ணே இன்றைக்கு வேட்டையாடப்பட்டிருக்கிறார். எங்கள் குடியாத்தம் காவல் நிலையத்தினுடைய ஹெட் கான்ஸ்டபிள் சகோதரி தாமரை செல்வி எனக்கு மிகவும் வேண்டியவர், நெருக்கமானவர், என் குடும்பத்துக்கு நெருக்கமானவர், ஒரு நேர்மையான போலீஸ். கொலை செய்யப்பட்டிருக்கிற தாமரை செல்வி நேர்மையான போலீஸ். சினிமாவில் காட்டுவாங்க இல்லை, பெண் போலீஸ் நேர்மையாக இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ். இன்றைக்கி தாமரை செல்வி 38 வயசு, 2 ஆம்பளை பசங்க, அவங்க வீட்டுக்காரன் ஆட்டோ ஓட்டுறவன் கொலை பண்ணியிருக்கான், ரோட்டில் கொலை பண்ணுறான். ஒரு பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லையா? கொலை செய்யப்பட்டிருக்கிற தாமரை செல்வி யார் தெரியுமா? தைரியமானவங்க. எனக்கு திமுக ஆட்சியில் எனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. திமுக ஆட்சியில் எனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னா எங்க வீட்டுக்கிட்ட அவ்வளவு தகராறு நடந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திமுக, பிஜேபி, சசிகலா ஆதரவாளர்கள், இந்த தமிழக வெட்டு கழகம், டிவிகே கட்சிக்காரு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், பெட்ரோல் கொண்டு வீசுறது, வாரத்துக்கு 2 கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். என் போலீஸ் பாதுகாப்பில் இருந்தால் அப்படி. அப்போது எனக்கு ஒரு எஸ்ஐ, ஒரு ஆண் போலீஸ், ஒரு எஸ்ஐ, ஒரு பெண் கான்ஸ்டபிள் 24 மணி நேரம் எங்கள் வீட்டில் அவங்க கார்டாக இருப்பாங்க. என் கூட ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ். அப்படி எனக்கு பெண் போலீஸ், எங்கள் வீட்டுக்கு பெண் போலீஸ் பாதுகாப்பு யாருன்னு கேட்டால் கொலை செய்யப்பட்டிருக்கிற தாமரை செல்வி. இவங்க தான் ஒரு வருஷம் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாங்க. அவங்கள பற்றி நல்லா எனக்கு தெரியும். கொலை செய்யப்பட்டிருக்கிற எர்த்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த சகோதரி பெண் ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி ரொம்ப ஒரு போல்டான ஒரு லேடி போலீஸ், ரொம்ப போல்டு. எங்கள் வீட்டில் ஒரு முறை ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், சுயநலவில்லாத உள்ளே வந்துட்டான், காட்டில் இருக்கிற யானை மாதிரியே இருப்பான். அப்போது இந்த தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி தான் எங்கள் வீட்டில் பாதுகாப்பு. கூட கள்ளப்பாடியை சேர்ந்த பிரியா என்று சொல்லுகிற ஒரு சகோதரி, அவங்க ஒரு அவங்கள ஒரு பெண் போலீஸ். இந்த 2 சிங்கப்பெண்கள், கொலை செய்யப்பட்ட தாமரை செல்வி, கள்ளப்பாடியை சேர்ந்த பெண் போலீஸ் பிரியா என்று பேர், இந்த 2 சிங்கப்பெண்கள் அவனை சமாளித்து கட்டி போட்டு, என்னது சினிமாவில் தான் பார்த்தேன், பெண் போலீஸில் அப்படி ரியலாக பார்த்தேன். கொலை செய்யப்பட்ட தாமரை செல்வி, கள்ளப்பாடியை சேர்ந்த பெண் போலீஸ் பிரியா 2 பேரும் அவனை கட்டி போட்டு இன்ஸ்பெக்டர் வர வச்சு சட்டை பிடிச்சி எடுத்து உள்ள தந்தாங்க. அவ்வளோ ஒரு போல்டான ஒரு சிங்கப்பெண் தாமரை செல்வி இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது கொலை நடக்கிறது சகஜம் சொல்லுவாங்க எல்லாரும், முன்விரோதமாக கொலை நடந்துருச்சு. அவங்க சொல்கிற விளக்கம் யார்? இந்த டிவி கேளுக்கிற மந்திரிங்க. முன்விரோதமாக கொலை நடந்துருச்சு, வாய்க்கா வரப்பு தகராறு, பகை இருந்துச்சு, அதில் 1-2 நடக்குது, இனிமேல் நடக்காத நாங்கள் பார்த்துக்கிறோம். இதுதான் திமுக ஆட்சியும். ஆனால் இப்படி ஒரு பெண் போலீஸை இப்படி நடூர் ரோட்டில் குடியாத்துடைய மையப்பகுதியில் வச்சு வெட்டி கொலை பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த ஆட்சி மீது மக்களுக்கு பயம் இல்லை. அவன் புருஷனோ எவனோ ரோட்டை வெட்டி கொலை பண்ணிட்டான். இவன் இந்த வேலையை பண்ணுறான்னா நாளைக்கு போலீஸ் திட்டா இருந்தால் இன்னொருத்த இந்த வேலை பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம்? சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறதா? முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே அமைதியாக சட்டமன்றத்தில் அமைதியாக இருக்கிறீங்களே, இப்படியே இருக்கிறீங்க. ஒரு மூஞ்சில ஒரு சலனம் கூட இல்லை. அதனால தான் நேற்று நான் ஒரு மீட்டிங்கில் பேச சொன்னேன், தினம் நம்ம முதலமைச்சர் வந்தாருன்னா அந்த பட்ஜெட் கூட்டத்தோட உட்கார்றாருல, அந்த மூதேவி பிடிச்ச மூஞ்சியை பார்க்கும்போது டிவியில் எல்லாம் லைவில் பார்க்குறாங்க, கொஞ்சம் மாட்டு கோமியம் தெளிக்கலாம் மூஞ்சி மேலே, கொஞ்சம் தெளிவாயிடுவார் அப்படின்னு நான் இல்லை எல்லாரும் பேசினாங்க. அந்த முதலமைச்சர் கேட்குற, உங்களுடைய அமைதிக்கு பின்னால் என்ன இருக்கு? இப்போ என்ன பண்ண போற? சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாக்க போறீங்க? ஏன் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையா? வாய்க்கிலேயே பேசுற ஆதவ அர்ஜுனாவை கேட்கிறேன், சிடிஆர் நிர்மல்குமாரை கேட்கிறேன், ராஜ்மோகனை கேட்கிறேன், செங்கோட்டையனை கேட்கிறேன், புஷ்டி ஆனந்தனை கேட்கிறேன். நீங்க தானே யார் கேள்வி கேட்டாலும் நீங்க தானே பதில் சொல்றீங்க. புஷ்டி ஆனந்தன் சொல்றதுல மீதி பேர் நீங்க எல்லாம் பதில் சொல்றீங்க. இல்ல இந்த மரணத்துக்கு என்ன பதில்? அது புருஷன் பொண்டாட்டி தகராறு, இதுக்கும் சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனை சொல்லிடுவீங்களோ? அவன் வீட்டில் கொலை பண்ணல, அவன் வீட்டிலேயே அவன் பொண்டாட்டி ஒரு போலீஸு, அவன் போலீஸுன்னு தெரிஞ்சு கொலை பண்ணானா அதுவே அப்போ அவனுக்கு இந்த ஆட்சியின் மீது அவனுக்கு பயம் இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அதையும் குற்றம் சாட்டலாம். ஆனால் ஆன் டியூட்டியில் ஒரு பண்ண பார்க்குறேன் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா அந்த அம்மா எங்கள் வீட்டில் படுத்துட்டு இருப்பாங்க, நைட் டியூட்டிக்கு வரும்போது அந்த கேட்டுக்கு உள்ளே ஒரு கட்டில் போட்டிருப்பாங்க, அங்கே தான் படுப்பாங்க. ஆனால் இவங்க பெண் போலீஸ் வந்தால் மட்டும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் வெளியே படுக்க விட மாட்டாங்க, எங்கள் அம்மா ஹாலில் படுத்துக்குவாங்க. அவங்களுக்காகவே ஒரு சின்ன கட்டில் ஒன்று வாங்கணும், டேப் கட்டில், அது ஒரு சின்ன பெட்டு.
லேடி போலீஸ் வந்தால் வெளியே அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நைட்டில் யாருன்னா வந்தாங்க, அதெல்லாம் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், கேட்டை பூட்டு போடுங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் அம்மா பக்கத்தில் அந்த சகோதரி இன்னும் நான் கண் கலங்கிட்டேன். தாமரை செல்வி நேற்று கூட அவங்கள நான் பார்த்த மாதிரியே இருக்குது. எங்கள் வீட்டில் நைட்டில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு காஃபி போட்டு எடுத்து கொடுப்பாங்க. அந்த அக்கா எனக்கு 50 வயசு, அவங்களுக்கு 37 வயசு, காஃபி போட்டு எடுத்து கொடுப்பாங்கங்க. அந்த தாமரை செல்வி கொலை செய்யப்பட்டிருக்கிற காவலர் எத்தாங்கல் அவங்க. நாங்கள் சீவூர். மலர்ந்த முகத்தோட ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அன்பா படம்னா அன்பா படுவாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி லேடிங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், அவன் அக்காண்டு இருக்கான், கொலை பண்ணாங்க. எல்லா பெண் போலீஸுங்களும் அழுகுறாங்க. ஏன்னா அவங்க கொலிகை அவங்க சக கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் அழுகுறாங்க, கண்ணில் தண்ணி விட்டு அழுகுறாங்க. எங்கேயே கண் ஏன்னா எங்களோட ஒரு வருஷம் என் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாங்க. ஒரு ஆயுதத்தோடு எங்களை தாக்க வந்த போது எங்கள் உயிரை காப்பாற்றினவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் சிங்கப்பெண் தாமரை செல்வி. இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் முதலமைச்சர்? இல்லை யார் முதலமைச்சர் சார்பாக என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்லை என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒருத்தர் மட்டும் இந்த ஆட்சி மீது யாருன்னா குறை சொல்லிட்டா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொல்லிட்டா உடனே அவங்க மீது வழக்கு, உடனே கைது, கோர்ட்டில் போய் நிற்க வச்சிருங்க. திமுக ஆளுங்கட்சின்னு பவராக இருக்கிறேன். இன்னைக்கும் நான் பவராக இருக்கிறேன், என்னைக்கும் பவராக இருப்பேன். திமுக ஆளுங்கட்சியில் என் மேலே 5 எஃப்ஐஆர். ஆமாம், என் மேலே 5 எஃப்ஐஆர். என்னை அரெஸ்ட் பண்ணி அவன் யார்? என் ஆளுங்கட்சியில் என்னை அரெஸ்ட் பண்ணுறது தான். அரெஸ்ட் பண்ணாலும் உள்ளே போக வேண்டியதுதான். ஜெயிலுன்னு இருந்தால் பயிலுன்னு இருக்குது. இந்த ஜனநாயக நாட்டிலே எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இருக்கிறது. என்னுடைய பேச்சுரிமை சமூக வலைத்தளங்களிலே என்னுடைய பேச்சுரிமை, நான் பேசியதற்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த ஊரிலே ஒரு உயர் காவல்துறை அதிகாரி மீது 5 வழக்குகள் பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ துடித்தார். அந்த காவல்துறை அதிகாரி தான் இன்றைக்கும் குடியாத்திருக்கிறார். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? நான் பேர் சொல்ல விரும்பல. நான் போலீஸ் இன்னைக்கும் மதிக்கிறவன், இன்னைக்கும் மதிக்கிறேன். ஏன்னா 4 வருஷம் என் குடும்பத்தை பாதுகாத்தது தமிழ்நாடு போலீஸ். இப்போ இந்த தாமரை செல்வி உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெண் போலீஸ்லயே ஒரு நேர்மையான ஒரு பெண் போலீஸ், எனக்கு நல்லா தெரியும், நேர்மையான பெண் போலீஸ். புருஷன் முன்னாடி தகராறு பண்ணின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் இந்த அம்மாவை பேசி தீர்த்து பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஏன் கோர்ட்டு கேஸுன்னு போறீங்கன்னு. யார்கிட்டையும் நயா பேச லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொன் போலீஸ் தாமரை செல்வி காக்கி சட்டை போட்டுன்னு இருக்கும்போது குடியாத்தத்தின் மையப்பகுதி ரோட்ல வச்சு வெட்டி கொலை பண்றாங்கன்னா அப்ப சட்ட ஒழுங்கு எங்கடா இந்த ஆட்சியில்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறா ஜோசப் விஜய்? இப்படி பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே பைக்கு திருடி போதுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சொல்லுங்க. யாரோ ரோட்ல ஒருத்த வெட்டினா குத்தனா அதுவே தப்பு தான். யூனிஃபார்ம் போட்டுக்கிற அதுவும் இந்த தாமரை செல்வி என்று சொல்லக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு நல்ல போலீஸுங்க. அவங்களே வெட்டி கொலை பண்ணிட்டாங்கன்னா அப்ப குடியாத்தத்தில் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னுடைய சகோதரிகள் பலர் அங்கே காக்கி சட்டை போட்டுன்னு தன் உயிரை கூட பயணி வைத்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், பெண்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படாது என்பது என்ன நிச்சயம்? இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? ஐயா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கட்டும், அரசாங்கத்தை கேட்கிறேன், என்ன பதில் சொல்ல போகுது இந்த அரசாங்கம்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சட்ட ஒழுங்கு பத்தி நீங்க பேசுறீங்களா அசம்பிளியில? நீங்க பேசுறீங்களா? என்ன மாதிரி ஆளு உள்ள இருந்திருக்கணும் அசம்பிளியில, பிச்சு எடுத்துட்டு இருப்பேன். கல்லூரியில மாணவன் கொலை செய்யப்படுகிறான். கல்லூரியில இங்க ஒரு போலீஸை நடுரோட்ல வெட்டி கொலை பண்றான். ஒரு நேர்மையான போலீஸ், ஒரு எல்லா பெண் போலீஸுக்கு ரோல் மாடலா இருக்கிறவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் சகோதரி தாமரை செல்வி காக்கி சட்டை போட்டுனும் போது துணிச்சலா வெட்டி கொலை பண்றான். அந்த பாடியை தூக்குறாங்க, கத்தி எடுத்து தலையில குத்திட்டான். அப்படியே ஃபவுண்டன்ல ரத்தம் வர மாதிரி தலையில வருது. அதை வந்து ஒரு அம்மா பிடிக்கிறாங்க, ரோட்ல போறவங்க யாரோ பிடிக்கிறாங்க. இப்படி அப்படி அவர் கை தாக்கெல்லாம் அப்படி தூங்குறாங்க. உயிர் துடிக்குதோ போயிடுச்சோ எனக்கு தெரியல. அந்த வீடியோ பார்த்தேன். அப்படி தூக்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு பார்த்தா பாடி எடுத்துன்னு வேலூர் ஜிஹெச் போயிட்டாங்க. நாங்கள் தூக்கி அப்படியே நடுரோட்டில் அந்த அப்படி பாடி ஆடுது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? என்ன ஆட்சி நடக்குது? இதில் நான் அரசியல் பண்ண விரும்பல. ஒரு உயிர் போயிடுச்சுன்னா உன் ஆட்சியின் மீது மக்களுக்கு பயம் இல்லை. இது ஒரு தற்கொலை ஆட்சின்னு மக்கள் உன் ஆட்சி அவனை மதிக்கல. காலேஜில் ஒரு பையனை வெட்டி சாகடிக்கிறாங்க. அமுதன் என்று சொல்லக்கூடிய ஒரு 19 வயது மாணவன் கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் கல்லூரியிலே கொலை செய்யப்படுகிறான். 20 பேர் வெறித்தனமாக அடித்து கொலை செய்கிறார்கள். கல்லூரி நிர்வாகம் சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் விசாரிச்சுட்டு இருக்காங்க, எஃப்ஐஆர் போட போறாங்க. அதுக்குள்ள கல்லூரி நிர்வாகம் பிரஸ் மீட்டை வச்சு கோஷ்டி சண்டை. அது ஒரு கேங் வாரு 19 வயசு பையனுக்கா.
19 வயசு பையன் அமுதன் கேங் வார் கோஷ்டி சண்டையில் அடிச்சுட்டாங்கன்றாங்க. 19 வயசு பையனுக்கு என்ன கோஷ்டி சண்டை? அப்போ அவன் கூட 10 பேர் இருந்திருக்கணும். இல்லை, அவன் ஒரே ஆளுக்கு நிற்கிறான், 20 பேர் நடிக்கிறான். அவன் ஒரு ஆள் கோஷ்டியா? ஒரு ஆள் இருந்தால் அது பேர் கோஷ்டியா? அவன் தனி மனிதனாக நிற்கிறான், 20 பேர் நடித்து சாவடிக்கிறான். ஏன் அவன் நடித்து சாவடிச்சாங்க சொல்லிட்டா உண்மை. இந்துஸ்தான் கல்லூரியிலே 20 பேரால் அடித்து கொலை செய்யப்பட்ட மாணவன் அமுதனுடைய தந்தை, தாய் தந்தை பத்திரிகையாளரிடத்தில் அவர்கள் தந்திருக்கிற பேட்டி என்னவென்று கேட்டால், அந்த கல்லூரியிலே போதை பொருட்கள் நடமாட்டம் இருக்குது, கஞ்சா விற்கிறான், போதைப் பொருட்களை விற்கிறான், அங்கே இருக்கிற மாணவர்கள் சிலர் பயன்படுத்துறாங்க. இதை கண்டிச்சா எங்க பையன் அமுதன். அந்த போதை கலாச்சாரத்தை கண்டித்தான், போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டித்தான், போதைப் பொருட்களை விற்பனை செய்வதை கண்டித்தான். இதை இவன் யாருக்கோ புகார் செய்திருக்கிறார். இன்னார் இங்கே போதைப் பொருட்களை விற்பனை செய்கிறார்கள், இவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த கல்லூரியிலே போதை மருந்து விற்பனை செய்யப்படுகிறது, கல்லூரி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை, இங்க இருக்கிற ஊழியர் ஒரு சில தவறை செய்கிறார் என்று இவன் மேலிடத்திற்கோ காவல் நிலையத்திற்கோ எங்கோ புகார் கொடுத்திருக்கிறான். இதை தெரிந்து கொண்டு இவனை அடித்தே கொலை செய்து விட்டார்கள். போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பூரண மதுவிலக்க கொண்டு வந்துட்டோம். வீடுக்கு இன்னைக்கு ஆப்ல போன் பண்ணி சரக்கு வர வச்சிடலாம். வீடுக்கு ஃபோன் பண்ணி சரக்கு போய் புக் பண்ணிட்டு வாங்கி வந்துடலாம். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் வீடுக்கு சரக்கு வந்துடும். இதெல்லாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த ஜோசப் விஜய் இன்னைக்கு உன் ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உன் தாவேக்கா நிர்வாகி பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான். உன் மந்திரி மேலே ஸ்ரீநாத்தா என்ன பேரு, தூத்துக்குடி, அவர் மேலே பாலியல் குற்றம் ஒரு பொம்பளை பேசுகிறான். இன்னொரு மந்திரி மேலே ஏற்கனவே பாலியல் குற்றம் இருக்கிறது, நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னொரு மந்திரி 2 வருஷம் முன்னாடி ஒரு போதைப் பொருட்களை பவுடர் நசுக்கிறான், கேட்டால் குழந்தைங்க மாத்திரை நசுக்கிட்டான்ட்டீங்க. பல மந்திரிகள், பல எம்எல்ஏக்கள் குற்றப்பணியில் இருக்கார்கள். அது பலமுறை நம்ம பேசிவிட்டோம். கோயம்புத்தூர்ல இந்த வாரத்தில் மட்டும் 4 கொலை நடந்திருக்குதுங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் 4 கொலை. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில ஒரு மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே ஒரு மாணவர், இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியில ஒரு மாணவர், ஒரு கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லாத ஜோசப் விஜயனுடைய இந்த தமிழக வெத்து கழக ஆட்சியில், இந்த டிவிக்கு ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை கலாச்சாரம், ரவுடித்தனம், லஞ்ச லாவண்யம் இல்லையோ இந்த ஆட்சியில். கேட்டா வாரத்துக்கு ஒரு அதிகாரி பிடிக்கிறாங்க. இவங்க யாரை பலிக்கிடாங்க பாத்தியா? பாவம், அதிகாரிகளை பிடிச்சிட்டாங்களாம். இந்த அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டான், விஓ லஞ்சம் வாங்கிட்டான், தாசில்தார் லஞ்சம் வாங்கிட்டான், அவன் லஞ்சம் வாங்கிட்டான், இவன் லஞ்சம் வாங்கிட்டான், இன்ஜினியர் லஞ்சம் வாங்கிட்டான், அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு அதிகாரிகளை பலிக்கடாக்கிட்டு சைலண்டா இவனுங்க மந்திரிங்க வாங்கிக்கிறானுங்க. எங்கெங்க போய் என்னென்ன சேர வேண்டியது. இதுல நிதி அமைச்சர் சொல்றாரு, இங்கிலீஷ்காரன் லண்டன்காரன், அந்த நிதி அமைச்சர் கல்வி நிறுவனம் நடத்துறவர், அவரு 15,000 கோடி இந்த 3 மாசத்துல கஜானாக்கு வந்துருச்சுன்றார். எவ்வளோ? 15,000 கோடி வந்திருக்குது எங்களுக்கு. அதான் அண்ணன் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டார், அதனுடைய விவரத்தை எனக்கு கொஞ்சம் கொடுன்னார். இல்லை, அதெல்லாம் வரப்போது இப்போ மழுப்புறான், பொய். இந்த கல்லூரி மாணவன் அடித்து கொலை செய்யப்படுகிறான். கஞ்சா, அபீனு, அரைனு, பிரவுன் சுகர், என்னென்ன கர்மாந்திரமா அந்த போதைப் பொருட்கள் அதை விற்பனை செய்யறதை கண்டிச்சிருக்கிறான். இவன் வியாபாரம் பண்றான். இந்த கல்லூரியில் போதை கலாச்சாரம் இருக்குது, இதை கம்ப்ளைண்ட் பண்றான் மேல் இடத்துல. அதனால அவன் அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. கேட்டா கேங் சண்டை, குரூப் சண்டைன்றாங்க. இதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் கவனிப்பு தீர்மானத்தை கொண்டு வரணும்னு கேட்கிறார். அந்த கல்லூரி மாணவனுடைய கொலை நடந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அவன் போதை கலாச்சாரத்தை அவன் வெளி உலகத்தை கொண்டு வந்தான். அதனால வெளியே வந்துட்டா கல்லூரி நிர்வாகத்தை பேர் கெட்டுவிடும் சொல்லி அவன் அடிச்சே சாகடிச்சிட்டாங்க 20 பேர்னா. அதுக்கு பதில் சொல்றாரு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன். என்னவென்று கேட்டால், அதை நான் விசாரிச்சேன், அது ஒரு கோஷ்டி சண்டை, கேங் வார். ஏயா 19 வயசு பையன் கேங் வார் போவானா? அவன் எங்க கொலை பண்ணாங்க? கோயம்புத்தூர்ல பஸ் ஸ்டாண்டில் கொலை பண்ணாங்களா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கொலை பண்ணாங்களா? கோயம்புத்தூருடைய எங்கே கொலை பண்ணாங்க? ரயில்வே ஸ்டேஷனில் கொலை பண்ணாங்களா? அது மாதிரி வெளியே போய் எங்கன்னா டாஸ்மாகில் எங்கன்னா சண்டை போட்டு வந்தானா? எதனா பங்கரில் சண்டை போட்டு வந்தானா? கல்லூரிக்குள்ள நடந்த பிரச்சனை. அவன் ஏதோ ஒரு சமையல்கார தாயிட்டான்னு சொல்லி அவனை டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லி அவனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க? இவன் இந்த போதை பிரச்சனையை பெருசாக கொண்டு வரான். இந்த பையன் அமுதன் இவன் இந்த போதை பொருளை விற்கிறான். அவங்க காலேஜில் போதை கலாச்சாரம் இருக்குதுன்னு இதை இவன் கண்டிக்கிறான்றதுனாலே இவங்க ஒரு தலைமை காவலரை தாக்கிட்டான்னு சொல்லி அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவன் அப்பயும் உள்ள இந்த போதை கலாச்சாரத்தை கண்டிக்கிறான். தலைமை நிர்வாகியை போய் பார்க்குறான், எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ப்ராக்டிகல் கிளாஸ் போனால் அதெல்லாம் முடியவே முடியாது,
காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்குது, அது வரைக்கும் உனக்கு அலோவ் கிடையாது, நீ காலேஜுக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க. ஆனால் அவன் கொலை செய்யப்படுறான். அவனை சஸ்பெண்ட் பண்ணதே இவன் இந்த போதை கலாச்சாரத்தை நாட்டு மக்களுக்கு சொல்கிறான். இந்துஸ்தான் காலேஜில் போதைப் பொருட்கள் இருக்கிறாங்க, இங்கே போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குதுன்னு அவன் கண்டிக்கிறதுனாலேயே அவனை கல்லூரி நிர்வாகம் அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. அவனை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணவன் யாரு? இவன் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இவன்லாம் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறான், இவன்லாம் போதைப் பொருட்களை விற்பனை பண்ணுறான்னு சொன்னா பார். அவன் 20 பேர் சேர்ந்து அவனை அடித்து காலி பண்ணுறான், கொலை பண்ணுறான். இதுக்கு என்ன சொல்கிறாரு உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன்? அது ஒரு கோஷ்டி சண்டைன்றார். ரொம்ப யோகி மாதிரி பேசுறீங்க ராஜ்மோகன், ரொம்ப நேர்மையாக பேசுறீங்க. உன் வீட்டில் உன் பையனுக்கோ உன் பொண்ணுக்கோ இந்த நிலைமை ஏற்பட்டுருந்தா இதை நீ சொல்லியிருப்பியா? அந்த பெத்தகமன் சொல்ல கஷ்டப்படும். இன்னும் நாங்கள் நேர்மையானவங்க, என் ஆட்களே தப்புனால தண்டிப்போன்னு சொன்னாரு ஜோசப் விஜய். இந்த ராஜ்மோகன் அமைச்சிருக்க வேண்டியதானே? இந்துஸ்தான் கல்லூரியில் விசாரணை பண்ணியா? போலீஸ் காலேஜ் உள்ள கூட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், அவன் எந்த கிளாஸ்ல படிக்கிறான், எந்த செக்ஷன்ல படிக்கிறான், அவன் கிளாஸ்ல அவன் கூட 50 பேர் 60 பேர் படிப்பாங்களா? ஒருத்தர் கூப்பிட்டு விசாரணை பண்ணு. இவன் யாரு? அமுதன் கொலை பண்ணிட்டாங்க, அவனுடைய கேரக்டர் என்ன, அவனோட பிஹேவியர் என்ன, அவனோட ஹேபிட்ஸ் என்ன, அவன் எப்படி படிப்பான், அவனுடைய பழக்க வழக்கம் என்ன, அவன் நண்பர்கள் யாருன்னு விசாரிச்சு நேர்மையான முறையில் காவல்துறை இதை விசாரணை பண்ணா இவன் ஏன் கொலை பண்ணாங்க அந்த பையன் அமுதன்ன்றது விஷயம் வெளியே வரும். ஆமா, இவன் போதைப் பொருட்கள் விற்கிறான், அதை இவன் கண்டுபிடிச்சிட்டான். இவன் 4 பேருக்கு இதை சொல்லிட்டு பெரிய இடத்துல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டான். அதனால இவனை விட்டு வச்சா நம்ம காலேஜ் இந்துஸ்தான் காலேஜோட பேர் கெட்டுடும், போதை கலாச்சாரங்கிறது வெளியே தெரிய வந்துடும் சொல்லி அவனை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயம் வெளியே வந்துடும். தமிழ்நாடு போலீஸ், ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்த போலீஸ் கண்டுபிடிச்சு. ஆனால் போலீஸை நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் செயல்படக்கூடலையே. நான் போலீஸை குறை சொல்ல. நாளைக்கு சிஎம் கூப்பிட்டு ஆர்டர் போட்டாங்கன்னா போலீஸ் 1/2 மணி நேரத்தில் கொலையாளியை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன் மூடி மறைக்கிறீங்க? ஏன் கல்லூரி நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஓஹோ, உங்கள் ஆட்சியில் கல்லூரியில் வந்துட்டு கஞ்சா அப்படின்னு ப்ரௌன் சுகர்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க, அப்போ எங்கள் ஆட்சி பேர் கெட்டுடும்ன்றதுனால ஒரு அப்பா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அமுதன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இப்படி உட்காந்துக்கிறார். அண்ணன் உதயநிதி ஆவேசமாக பேசுகிறார், இப்படி உட்காந்துக்கிறார். கொஞ்சம் மாட்டு கோமியத்தை தெளிக்கணும், தினம் அவருக்கு தெளிவாக இருப்பாரான்னு பார்க்குறதுக்கு. எவனா எழுதி கொடுத்தா மட்டும் பேசுகிறார். எனவே இந்த ஆட்சியில் நான் அரசியலாக்கலைங்க, எனக்கு ரொம்ப வேதனை. என்னுடைய இல்லத்தில் குடியாத்தத்தில், என் இல்லத்தில் எனக்கு பாதுகாப்பாக என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தாமரை செல்வி யூனிஃபார்ம் போட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிற. வெக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் ஜோசப் விஜய், வெக்கப்பட வேண்டும். இது ஒரு ஆட்சியா? ஒரு பெண் காவலாளிக்கு உன் ஆட்சியில பாதுகாப்பு இல்லை என்றால் எப்படியா நீங்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? விஜய் சார் சொல்லுங்க சார், விஜய் சார் எப்படி சார் நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி ஏன்னா மலையில் நஞ்ச கோழி மாதிரி சட்டமன்றத்தில் தலை கூட வராம உட்காந்துக்கிறீங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், என்னாலும் மக்களின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். நாங்கள் மக்களை பாதுகாப்போம். இதுக்கெல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே நீங்க பதில் சொன்னோம். ஒரு காக்கி சட்டை போட்ட காவலர், காக்கி சட்டை போட்ட ஒரு சிங்கப்பெண், ஒரு பெண் காவலர் எங்கள் குடியாத்தத்தில் நடுரோட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் ஜோசப் விஜய் ஆட்சியினுடைய லட்சணம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் எங்களின் கடுமையான கண்டனம். சிங்கப்பெண், ஒரு பெண் காவலர் தாமரை செல்வி நடுரோட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எங்களின் கடுமையான கண்டனம். இதற்கு இந்த ஆட்சி, ஜோசப் விஜயனுடைய ஆட்சி, முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும். வணக்கம். குடியாத்தம் குமரன். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.